I saw that my Prime Minister Narendra Modi ji. Many people told me the government definitely postponed this event because of unnecessary criticism. Because this event is, subject is entertainment. But I was confident this event definitely will happen because I confident on my president, on my Prime Minister Narendra Modi ji. He is a fighter because I confident on my president, on my Prime Minister Narendra Modi ji. Many people told me the government definitely postponed this event because of unnecessary criticism. Because this event is, subject is entertainment. But I was confident this event definitely will happen because I confident on my president. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி என்றும் அவர் காஷ்மீரில் அமைதியை நிச்சயம் நிலைநாட்டுவார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழுமையான விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்க இருக்கலாம். ஜியோபாரதி, விவரங்கள். மும்பையில் மத்திய அரசின் சார்பாக வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் என்று சொல்லப்படக்கூடிய வேவ்ஸ் 2025 ஒரு மிக முக்கியமான மாநாடானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான திரை பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருந்தாங்க. இதில் குறிப்பிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய அந்த காணொலியை தான் தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுமா நடைபெறாதா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் நிச்சயம் நடைபெறும். அதற்கு காரணமானவர் பிரதமர் மோடிஜி அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு. அதே போல பிரதமர் மோடி ஒரு போராளி, அதே போல அவர் எத்தகைய ஒரு சவாலையும் எதிர்கொள்வார். அத்தகைய ஒரு நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாடு முழுவதும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல காஷ்மீர்ல தற்போது அந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பான விஷயத்தையும் குறிப்பிட்ட ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு. காஷ்மீரில் அமைதியை நம்ம நாட்டிற்காக பெருமையும் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வருவார். நான் இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கடந்த காலங்களிலையும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களை ஒப்பிட்டு பல விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்கள் பேசிட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புகழாரத்தை பிரதமர் மோடி அவர்களுக்கு ரஜினி அவர்கள் கொடுத்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.